உலகத்தமிழ் சொந்தங்களே, என்னை சப்ஸ்கிரைப் செய்த தங்கங்களே, வணக்கம் 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 வணக்கமோ வணக்கம். கிணறு இருக்குங்களா பக்கத்தில்? இது ஃபுல்லாகவே உங்கள் காடு தானே? உங்கள் பேருங்கம்மா? தனபாக்கியம். இது கடலக்காய் தானே? ஆமாங்க, கடலக்காய் பட்டாணிக்காய். பட்டாணிக்காய். ஓகே ஓகே. இது எத்தனை நாள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு? இது 4 மாதம் ஆகுங்க. 4 மாதம் ஆகும். இப்போ இது 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 எத்தனை மாதம் செடி இது? இது இப்போ இருந்தால் ஒரு 2 மாதம். 2 மாதம் இருக்கும். இப்போ மொத்தம் எப்படி ஒரு 5-6 மாதம் ஆயிருங்களா இது முழுசாக இதாக வர்றதுக்கு? முழுசாக வர்றதுக்கு 4 மாதத்தில் வந்துடும். 4 மாதத்தில் வந்துடும். இது உரங்கி இது போடுறீங்களா? உரம் போட்டுருக்கிறோமுங்க. குப்பை இந்த காட்டுக்கு போகிறேன். 53 வண்டி குப்பை கொட்டியிருக்கு. 6 மூட்டை உப்பு 6 மூட்டை உப்பு போட்டிருக்கு. உப்பையும் கலக்கி. ஓகே ஓகே. இப்படி கிடக்குதுங்க இந்த பூட்டு. இப்போ நீங்களும் அவர் ஐயாவை மட்டும்தான் முழுசாக பார்த்துக்கிறீங்க? நாங்களும் பார்த்துக்கிறோம். பையன் இருக்கிறோம். பையன் இருக்கா? அப்படி. ஓகே ஓகே. மருமகம் இருக்கும். எல்லாம் ஃபேமிலியோட இதுதான். இப்போல்லாம் ஆள் போட்டு வேலை செஞ்சிங்கன்னா எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் விதைக்கிறதுக்கெல்லாம்? அதெல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 1000 ரூபா ஒரு நாளைக்கு. நீங்களே தான் எல்லாம் பண்ணிக்கிறது? நாங்கள்லாம் பண்ண முடியாது. ஆள் போட்டு தான் பண்ணுற மாதிரி. களை வெட்டுறதுக்கு 15,000. 15,000 களை வெட்டுறதுக்கு? அப்படியே ஒரு இதுக்கு காட்டுக்கு ஃபுல்லாக? காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க வேலை இது பண்ணுறது? அது நம்ம சௌகரியம். வாரமாக என்ன இருந்தால். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கடலக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். காட்டுக்கு வந்துட்டு தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் கிணறு இருக்குது. அங்கேருந்து மோட்டர் போட்டு வந்துட்டு இங்கே தண்ணி இறச்சிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், தனபாக்கியம் அம்மா அவங்க தான் வந்துட்டு காலையிலேருந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்க ஃபேமிலி மொத்தமும் வந்துட்டு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்ககிட்ட பேசினாவே வந்துட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது, அவ்வளோ ஆசையாக இருக்குது. சரி, எவ்வளோ பெரிய லைஃப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கடலக்காய் செடி போட்டு வந்துட்டு ஒரு 30-40 நாள் ஆகுது. இன்னொரு 3 மாதம் ஆகும். மொத்தம் ஒரு 4 மாதத்தில் வந்துட்டு இதை வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நாள் இறங்கி வேலை செய்யணுங்கிற அளவுக்கு இதில் ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணுன்னு தாங்க ஆசை. இப்போ எனக்கு வேலை காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலையில் நாங்கள் 6:30 வருவோம். ஒரு நாளைக்கு 7க்கு வருவோம். நாளைக்கு 8க்கும் வருவோம். 8 மணிக்கு வருவீங்க. மூட்டை எப்படி வேலை இருக்குது அப்படி போல வருவோங்க. ஆனால் காலையில் வேலை மட்டும்தான்? ஆமாம். மத்தியானத்துக்கு மேலே பெருசாக வேலை செய்ய மாட்டேன். வேலை செய்கிறது இல்லை. எப்படி ஒரு 3 மணி நேரம் வேலை இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். ஒரு 10-11 மணிக்கெல்லாம் நிறுத்தி போடுவோம். அதான் காலையில் கொஞ்சம் நேரமாக வந்தால் பார்க்கலாம். 11 மணி வரையில் தண்ணி கட்டுவோம். மணிக்கு மேலே போயிட்டு அப்புறம் நாளைக்கு தான். சரி. உங்கள் பேருங்க ஐயா? கந்தசாமி. முன்னாடி வந்துட்டு மக்காச்சோளம் போட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி குச்சிக்கிழங்கு. அதுக்கு முன்னாடி 3 வருஷமாக குச்சிக்கிழங்கு தான் போட்டிருக்கீங்க. 3 வருஷமாக தொடர்ந்து குச்சிக்கிழங்கு தான் போட்டிருந்தீங்க. சரி சரி. இப்போ இது அடுத்தது என்ன போடுவீங்க? இது அடுத்தது என்னன்னு இன்னும் யோசிக்கலாம். இதை எப்படி 3 மாதம் ஆயிடுது? 3 மாதம் 2 மாதத்தில் வந்துரு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து புடலங்காய் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பந்தல் மாதிரி கட்டி விட்டு புடலங்காயெல்லாம் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதாவது நான் இப்போ தான் புடலங்காய் தோட்டத்தை வந்து பார்க்குறேன். அங்கங்கே வந்து காயெல்லாம் வந்துட்டு நிறைய தொங்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பிஞ்சு காய் இப்போ தான் வந்துட்டு காய் விட்டுருக்கு. இதில் வந்து கல் கட்டி விடுவாங்க. இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோட்டம். இது அப்படியே பந்தல் மாதிரி பெருசாக போட்டிருக்காங்க. அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. எல்லாம் பாம்பு குட்டியாட்ட தொங்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து உரம்லாம் போட்டிருக்குறாங்க. இதுதான் வந்து செடியோட வேர். ஆக்சுவலாக இங்கே தான் செடியோட வேர் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம்லாம் போட்டிருக்காங்க.
ஸோ இந்த நெட்டு தான் வந்து புடலங்காய் செடியோட வேரில் இருக்குதுங்க. இது இப்போ தான் வந்துட்டு காயெல்லாம் வந்துட்டு பறித்து வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த பக்கம் ட்ரேலெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. காயெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ஒவ்வொன்று பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒவ்வொன்று 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சிறுவெட்டு காய். இன்னும் அந்த பக்கம் பெரிய காயெல்லாம் வந்துட்டு வெட்டி வச்சுருக்குறாங்க. இன்னும் அங்கே வந்து ஒரு பெரிய பாம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி கயிறுலாம் கட்டி விட்டு அது மேலே படர விட்டுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி நல்லா இதாக இருக்குது. இதில் நிறைய காயெல்லாம் பூத்துருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செடி மேலே அதிகமாக இல்லைனாலும் வேறு ஃபுல்லாக இதில் தான் வச்சுக்கிறாங்க. இங்கே உரம்லாம் போட்டிருக்காங்க, இந்த சாணி சம்திங் ஒரு நேச்சுரல் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, இப்போ பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. வாவ் அப்படின்னு. இது வந்து இப்போவே ஆக்சுவலாக சமைச்சு சாப்பிட்ணுங்கிற ஃபீல் வருது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம், இன்னும் எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம். நல்ல வெயிலாக இருக்குது. ஆனாலும் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிருக்குறாங்க. இங்கே தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க. இப்போ காலையில் தான் பாய்ச்சிருப்பாங்க போல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பந்தலுக்கு வந்துட்டு கொடி கட்டுறதுக்காக வந்துட்டு கம்பியெலாம் நட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாகவுமே வந்துட்டு கம்பியெலாம் நட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். அங்கங்கே எல்லாம் பறித்து போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னும் வந்து ட்ரேயில் எதுவும் அடுக்கலை. பட் எல்லாம் இனிமேல் தான் வந்து பறித்து ட்ரேயில் அடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய காயில் பறித்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கேயும் பறித்து போட்டிருக்குறாங்க. அந்த இதில் அங்கே பறித்து போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பக்கமும் பறித்து போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல பறித்து போட்டு வச்சுருக்குறாங்க. புடலங்காய் வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு க்ரோ ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் குட்டி குட்டியாக தொங்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், புடலங்காய புச்கின்னு இருக்குது. இங்கெல்லாம் நிறைய பறித்து போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் இன்னும் 2-3 நாளில் பறிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் அலாரமே கிடையாது. அதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி தான். காலையில் எழுந்திரிச்சோன்னே கொக்கரக்கோன்னு கத்தும். பொச்சு மேலே மிதித்து துரத்தி விட்ருவாங்க, போய் மேய் அப்படின்னு. இந்த மாதிரி பந்தல் போட்டு விவசாயம் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. இது வந்து குமிஞ்சு வேலை செய்ய வேண்டியதில்லை. ஸோ நின்றுட்டே வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த விவசாயம் வந்து செம டைப்பு. இது இங்கே வாங்க, இங்கே ஏதோ ட்ரெயிலெல்லாம் பறித்து வச்சுருக்குறாங்க, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரெயிலெல்லாம் வந்துட்டு புடலங்காயை வந்து பறித்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே சேல் பண்ணிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15 ட்ரேக்கு மேலே வந்துட்டு இப்போ காயெல்லாம் வந்து பறித்து வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு புடலங்காய் பார்க்குறதுக்கு மலைப்பாம்பு மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக இருக்குது. இது கிட்டத்தட்ட எப்படியும் வந்துட்டு இதுவே வந்து ஒரு 1 கிலோ காட்ட வரும். அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கு பயங்கர அமேசிங்காக இருக்குது இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செடியில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேலே வந்துட்டு ஒரு புடலங்காயை வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏதோ ஸ்ட்ரக்சரில் அட்மிட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. செம பெருசாக இருக்குது இது. ஐ திங்க் இப்படி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய புடலங்காய் பந்தலில் மேலே தொங்கிட்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், வா, இங்கே பாருங்கள், ஒரு புடலங்காய் கிருட்டுன்னு தொங்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கர பெருசாக பூச்சுக்குன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பயங்கர ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இங்கெல்லாம் பெரிய பெரிய காயெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி ஏன் பறிக்கலைங்கிறதும் தெரியல. ஓகே, இங்கே ஒரு மலைப்பாம்போ பச்சை பாம்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு இது இவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இதில் நிறைய கொய்யாக்காய் இருக்குது.
இங்கே பாருங்கள் சேவலில் வந்துட்டு சொரப்புடையெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. இது சொரக்கா வந்து காஞ்சி போச்சு அப்படின்னா, சொரக்கா காஞ்சுதுன்னா இந்த மாதிரி வந்துட்டு சொரப்புடையை கட்டுவாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை கட்டிட்டு நம்ம வந்து நீச்சல் பழகலாம். ஆனால் இது கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது. இந்த மாதிரி ஓட்டை இல்லாமல் இருந்தது அப்படின்னா இதை கட்டிட்டு வந்து கிணத்துல குதிச்சு நீச்சல் பழகலாம். இது வந்து சொரப்புடைன்னு சொல்லுவாங்க. எங்கள் கோழி வேறு நம்மளை பார்த்து பயப்படுது, தெரிச்சுக்கிட்டு வேக வேகமாக ஓடுது. ஏய் கூல் கூல் கூல், ஒன்றும் பண்ணலை. அது நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுது. இங்கே பாருங்கள் நிறைய கோழி ஓடுது. 2 குட்டி ஆடெல்லாம் இங்கே இருக்குது. அது இப்போ தான் மொம்மம் சாப்பிட்டுருக்கு. இது எத்தனை நாளைக்கு நான் ஆச்சு குட்டி போட்டு? 1 வாரம் ஆகுதுங்களா? சரி சரி சரிங்க. ஓகே, ஸோ இங்கே எருமையெல்லாம் இருக்குது. எருமைப்பால் வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுவும் நம்மளை பார்த்து கொஞ்சம் பயப்படுது இன்னைக்கு. ஓகே, இந்த கொய்யாக்காய் பழுத்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் அந்த பக்கம் மேலே நிறைய கொய்யாக்காய் இருக்குது. தெரியாமல் அதுவே விழுந்துருச்சுங்கண்ணா. ஓகே, வாவ், ஒரு கொய்யாக்காய் மரத்தில் வந்து கீழே விழுந்துருக்குது. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை கிருட்டு கிருட்டுன்னு சாப்பிடுவோம்.